சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 22 பார்க்கலாம். இதை மேம்க்கு எழுதிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். இந்த ஒர்க் புக் வேணும்னாலும் மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். இணைத்து எழுதுக. நான் மேம் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வார்த்தைகளை வந்து எழுத்துக்களை வந்து இணைச்சி நம்ம புது வார்த்தை வந்து நம்ம உருவாக்கலாம். இப்போ பாருங்கள், பா ல இம் பாலம். பாலம்னா பிரிட்ஜ். எழுதுங்க மேம் கூட சேர்ந்து. பா லா இம் பாலம். அடுத்து கா லா இம் காலம். காலம்னா நம்ம வந்து இப்போ டைமிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் காலம். சொல்லிட்டு எழுதுங்க, கா லா இம் காலம். அடுத்து நாகம். நாகம்னா என்னது? பாம்பு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எழுதணும். நா க இம் நாகம். அடுத்து தா க இம் தாகம். மேம் கூட சேர்ந்து எழுதுங்க. தா க இம் தாகம். தாகம் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி வந்து குடிப்போம் இல்லையா? அடுத்து பொறுத்துக. இது என்னது பாருங்க? பாய். பாய் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. பா இ பாய். அடுத்து காகம். காகம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கா க இம் காகம். அடுத்து இது என்னது? வானத்தில் தான் மேகம், சூரியன், பறவைகள்லாம் இருக்கும் இல்லையா? வானம். இது பேர் நாற்காலி. 4 கால்கள் இருக்கிறதால நாற்காலின்னு சொல்லுவோம். இங்கே 3 கால் தான் தெரியுது. இந்த சைடுக்கு கீழே ஒரு கால் இருக்கும். நாற்காலி. அடுத்து யானை. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் வந்து மேட்ச் பண்ணிவிடுங்க. அடுத்து பாருங்கள், வரைந்து பழகுக. வால். வால்னு என்னது? கத்தி சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு பயன்படும் இல்லையா? வால். இப்படி புடி வந்து இப்படி நீட்டாக இருக்கும். புடி இருக்கும். அதுக்கப்புறம் நீட்டாக கூர்மையாக வந்து கத்தி இருக்கும். நம்ம ராஜாக்க காலத்தில் தான் வந்து சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. அடுத்து வானம். மேம் சொன்ன மாதிரி வானத்தில் என்ன இருக்கும்? ஒரு சூரியனோ இல்லை நைட்டில் நிலாவோ இருக்கும். அழகாக வந்து பறவைகள்லாம் வந்து பறக்கும். மேகம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே இப்படி வந்து மேகம் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நாய். நாய் வந்து நான் மேம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது எங்கள் மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. 5 5 3. 5 5 3 போட்டுக்குங்க. 5 5 3. எல்லோரும் போட்டுட்டிங்களா? அடுத்து பாருங்கள், இப்படி இங்கே இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் இப்படி மேட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி மேட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி. அதுக்கப்புறம் இப்படி. அதுக்கப்புறம் இங்கே. அப்புறம் இப்படி. கண் வச்சுக்குங்க. நாய் வந்து என்ன பண்ணும்? பவுன்னு குறைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மேம்க்கு வந்து நீங்கள் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.